ஓகே. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good evening, good evening. Good evening to everybody. Audible, good, super. So இப்போ நம்ம இன்னைக்கான பட்ஜெட் அனாலிசிஸை பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து டிஎன்டி நம்ம போல், ஏன்னா வந்து நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா இவங்க இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து பட்ஜெட் நியூஸ் பற்றி தான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் நம்மளால் அதை படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது கன்வின்சிங்காகவும் இருக்காது, ஆர்கானிக்காகவும் இருக்காது. ஓகே, ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி நம்ம படிக்க முடியாது. ஸோ வி வில் நவ் டீல் வித் த பட்ஜெட் ஸ்பீச். ஃபுல்லாக வந்து அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, ஹைலைட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டாக்குமெண்ட் இருக்குங்க பட்ஜெட்டில். ஓகேங்களா? பட்ஜெட் ஸ்பீச் ஒன்று இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கீ ஃபீச்சர்ஸ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? பட்ஜெட்டுடைய கீ ஃபீச்சர்ஸ் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஷஃபில் பண்ணி உங்களுக்கு நடத்த போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் கான்டெக்ஸ்ட் வந்து செட் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து குளோபலாக வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த சுச்சுவேஷன் குளோபல் எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா, த குளோபல் எக்கனாமி இஸ் பெட்டர் பெர்ஃபார்மிங். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் இஸ் குட் ஒன்லி. ஆனால் பட் there are some grip of policy uncertainties அப்படிங்கிறாங்க. there is a uncertainty. என்னென்ன மாதிரியான uncertainties இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, elevated asset prices லைக் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has been elevated. So there is a bubble like situation, பபுள் லைக் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எப்போ வேணும்னாலும் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிக்கக்கூடிய அபாயங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பபுள் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வில் கிராஷ். ஓகே, நீங்கள் இந்த ஸ்கேம் 1992 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அர்ஷத் மேத்தா ஸ்கேம். அதுவுமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பபுள் தான். அந்த பபுள் உடையும் பொழுது அந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷன் குளோபலி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் வார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இருக்குது, ரெட் சி கிரைசிஸ் பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன்ஸ் இன் ரெட் சி. அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் இஸ்ரேல் அதுக்கப்புறம் பாலஸ்டீன் வார். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஹமாஸ் வார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓடிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக என்னாச்சு, ஹவுத்தி ரிபல்ஸ் ஹேஸ் ஃபயர்டு த கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல் விச் இஸ் டெல் அவிவ் கேபிட்டலை வந்து அவங்க வந்து ஒரு மிசைல் வந்து போட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குளோபலாக வந்து அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன ஆகக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth வந்து டவுன்வர்டாகவும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகவும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டவுன்வர்ட் ரிஸ்க் ஃபார் த growth, அப்புறம் அப்வர்ட் ரிஸ்க் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன தான் இதெல்லாம் இருந்தாலுமே இந்தியா இஸ் பர்ஃபார்மிங் ரீசனபிளி வெல். நம்ம வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். குறிப்பாக வந்து கோர் இன்ஃப்ளேஷன்னா என்னது, நான் ஃபுட் அண்ட் நான் ஃபியூவல் ஐட்டம்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஃபுட்டையும் ஃபியூவலும் ஆட் பண்ணிட்டா தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் 4 இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் ஆஃப் த பட்ஜெட். 4 இம்பார்ட்டன்ட் தீம்ஸ். அது என்னென்ன தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன்னதத்தானா யாருன்னா ஃபார்மர்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான தீம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் புவர், கரீப். ஓகேங்களா? கரீபி ஹட்டோ அப்படின்வாங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்து 71 வந்து எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணும்போது கரீபி ஹட்டோ, அதாவது வந்து புவர் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். ஹட்டோனா வந்து எலிமினேஷன் அர்த்தம், எலிமினேட்டிங் த புவர் அப்படின்னு வந்து சண்டை போட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உமன், மஹிளா. ஓகேங்களா? உமன் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான தீம் விச் இஸ்
women-led development. Women-led development. ஓகேங்களா, நம்மளோட இன்னொரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம். ஸோ we are investing nearly 3% of GDP with n number of schemes. ஓகேங்களா, women-led development. So we are going to increase the labor force participation rate, and then we are also increase the women empowerment as a whole with respect to this budget. ஓகேங்களா, அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டண்டான இன்னொரு தீம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான தீம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவா, விச் இஸ் நதிங் பட் யூத். ஸோ இதுதான் 4 இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு டீட்டெயில்டாக நம்ம பேசணும் அப்படின்னா, தீஸ் ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஏரியா ஆஃப் கவர்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இட் வென் தேர் எனி அதர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பியரிங். கரண்ட் அஃபேர்ஸ் அப்பியர் ஆச்சுனாலோ இல்லைனா தீஸ் ஆர் த தீம்ஸ் ஃபார் மெயின்ஸ். GS2லையோ GS3லையோ கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது when it is reflected in the budget. இல்லைனா அடுத்த வருஷம் பிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தீம் வந்து தீம் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் ஏரியா, 4 ஃபோக்கஸ் ஏரியா. அதுக்கப்புறம் தீம் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், MSME, மிடில் கிளாஸ். தீஸ் ஆர் த தீம்ஸ் விச் கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன். அண்ட் தேர் ஆர் ப்ரியாரிட்டி ஏரியாஸ். கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have 9 priority areas for Vikshit Bharat. Vikshit Bharat means developed Bharat, developed India by 2047. So this is the theme of our government. Okay, so இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 priority areas வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன priorities area அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு GSல important themes. Okay, which is productivity and resilience in agriculture. Productivity and resilience in agriculture. Okay, it is with respect to GS3 in the theme. ஓகேங்களா, productivity, resilience in agriculture na climate smart product, climate smart crop. ஸோ அது என்ன ஆகும், இதுவும் GS3 தான். ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் வரும், அதே மாதிரி climate changeலேயும் வரும், environmentலேயும் வரும். ஓகேங்களா, GS3ல. அப்புறம் employment and skilling, this is also your GS3ல வரும். ஓகே, investment and then inclusive human resource development and social justice. Inclusive human resource development and social justice, GS2 and GS3. Okay, with respect to vulnerable sections, schemes and policies and mechanisms to uplift the vulnerable sections of the society, GS2 la vara topic. Okay, next one the manufacturing services, GS3. Urban development, which can be asked in GS1 and also in GS2 and GS3. எதில் ஒன்றாலும் கேட்கலாம். ஓகேங்களா, அர்பன் டெவலப்மெண்ட். ஏன்னா அர்பன் டெவலப்மெண்ட், அர்பனைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை GS1ல இருக்குது. ஓகேங்களா, ஸோ எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸை நமக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதனால தான் பட்ஜெட்டை நம்ம ஒழுங்காக முழுசாக படிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி, விச் ஆப்வியஸ்லி GS3. எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் GS3. அண்ட் தென் இனோவேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் R&D, which is also GS3. and next generation reform GS2 and GS3. கவர்னன்ஸ்லேயும் வரும், GS3லேயும் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9 important priority areas for inclusive growth. ஓகேங்களா, இன்க்ளூசிவ் growth-ஐ அச்சீவ் பண்ணுறதுக்கும் பலதரப்பட்ட மக்களையும் நம்ம வந்து சென்றடைகிறதுக்கும் வித்தின் 2047 இந்தியா ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக மாறுறதுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இந்தந்த ஏரியாஸ்க்கெலாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிக்கப் ஆகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்து இட் ஷுட் ஹாவ் சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சர். சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வர முடியும். ஓகேங்களா, மிச்சம் இருக்கிறவங்களாம் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வருவாங்க, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து சர்வீஸ் செக்டாருக்கு போவாங்க. இப்படி தான் உங்களால் வந்து ஒரு கவர்மெண்ட், ஒரு கண்ட்ரி வந்து க்ரோத்தை நோக்கி போக முடியும், டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும். ஓகேங்களா, அப்போ இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டியையும் கிளைமேட் ரெசிலியன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இங்கே. ஓகே, ஃபோக்கஸஸ் ஆன் ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி. ஏன் ப்ரொடக்டிவிட்டியை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர் கேபிட்டா இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். பர் கேபிட்டா இன்கம் will also increase. So this will again aims to double the income of the farmers.
doubling the income of farmers. Doubling the income of farmers உடைய ஒரு கமிட்டி இருக்குது. அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் தெல்வாய் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. ஓகேங்களா, அது வந்து இந்த டபுளிங் ஆஃப் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அது இப்போது இது கிடையாது. பட் இந்த டபுளிங் ஆஃப் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் வேணும்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் த ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ், ஓகே, ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் ட்ராட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த கிளைமேட் இஸ் பிகமிங் அன்பிரிடிக்டபிள். ஸோ த ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளால் வந்து ஒழுங்காக வளர்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா we are also developing climate resilient varieties. ஓகேங்களா, ஸோ we are developing climate resilient varieties and we are also focusing on the natural farming. ஓகேங்களா, நேச்சுரல் ஃபார்மிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து வாட் we are going to do is we are going to support the certification process. இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. 2018 வந்து இந்த கொஸ்டின், 19 இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேஷன் பற்றி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPOP, அதாவது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா, ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது யார் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகேங்களா, இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. இந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஆர்கானிக் ப்ரொடியூஸை வந்து இது ஒழுங்கான அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கா, அந்த ஸ்டாண்டர்ட்லாம் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் போயிட்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்பேடா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் பண்ணும். ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸ்போர்ட்டிங். Okay, and there is another important scheme which is called as partnership guarantee support. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன். அதாவது வந்து வேற ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் என்ன பண்ணலான்னா வந்து இன்னொருத்தருடைய ஆர்கானிக் ஃபார்மர் இது ஆர்கானிக் ப்ரொடியூஸ் தான் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, திஸ் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, இது ரெண்டும் தான் வந்து சர்டிஃபிகேஷன் ஸ்கீம். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to encourage 1 crore more farmers to produce natural farming. அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து they are also going to have mission for pulses and oil seeds for self sufficiency அடையிறதுக்காக மிஷன் ஃபார் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸை வந்து நம்ம ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இன்னுமே வந்து பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக வந்து மலேசியா, இந்தோனேஷியா போன்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்கிட்ட நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ திடீர்னு வந்து அங்கே ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருது, ரெட் சி மாதிரி வந்து இங்கே ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து எக்ஸ்போர்ட் அவங்க வந்து அந்த இம்போர்ட் சப்சிடியை டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம நிறைய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கமாடிட்டி ப்ரைஸஸ் இதையே நம்பி இருக்கக்கூடிய அடுத்த வேல்யூடட் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வாட் we are going to do is we are going to increase the domestic production of pulses and oil seeds. pulses வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா it is ensuring the nutrition availability also. ஓகேங்களா, ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்கரேஜ் பண்ண போகிறோம். எந்தெந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட், கிரவுண்ட்நட், சிசம், சோயாபீன், சன்ஃப்ளவர். ஸோ இதிலேருந்து பிலிம்ஸில் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஏரியா பாயிண்ட்ஸ். அப்போ இதில் என்னென்ன நமக்கு தெரியணும், இதில் இந்தியா வந்து எவ்வளவு இம்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எந்த கண்ட்ரிக்கிட்ட அதிகமாக இந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, எந்த கண்ட்ரி இஸ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இதெல்லாம் நீங்கள் மெயின் இது பிலிம்ஸ் வரப்போ அடுத்த வருஷம் பிலிம்ஸ் வரத்துக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் டேட்டா என்னவோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் டூ டூ லிஸ்ட்டுன்னு போட்டு 2025 பிலிம்ஸ் டு டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நான் சொல்லும்போது இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பிலிம்ஸுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த ஒர்க்கை ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, ஹைலைட் பண்ணதுலேயே சில ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இது மொத்தமாக வந்து 62 பேஜஸ் இருக்குது, ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் இல்லை, 30 வரைக்கும் தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் எனேபிள் த இன்க்ளூசிவ் ஃபார்மர் ஓரியன்ட் க்ரோத். ஓகேங்களா, ஃபார்மர் சென்ட்ரிக் சொல்யூஷன் வந்து அது கொடுக்கும்.
ஓகே, என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா கிராப்பை பற்றின அந்த ஒரு விஷயத்தை சொல்லும். கிராப்பை பற்றி, கிராப் எப்போ விளைய வைக்கலாம், எந்த சுச்சுவேஷனில், எந்த டெம்பரேச்சரில், எந்த சாயிலில் விளைய வைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். அதுக்கப்புறம் இட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் த ஆக்சஸ் டு ஃபார்ம் இன்புட்ஸ். ஃபார்ம் இன்புட்ஸ்னால் என்னது, ஃபர்டிலைசர் மாதிரி அந்த மாதிரியான ஃபார்மிங் இன்புட்ஸுக்கு அந்த ஆக்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மார்க்கெட் எந்த நினைக்குது, ஓகேங்களா, எந்த ப்ராடக்ட் தேவை அப்படிங்கிறத அந்த இன்டெலிஜென்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் வில் டூ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்ரிம் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நபார்டை வந்து ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சியாக போட்டிருக்காங்க. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக், ஆர்டர்லி, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் கோஆப்ரேட்டிவ் செக்டாரை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் பை இன்டியூசிங் கோஆப்ரேட்டிவ் செக்டார், ரூரல் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏரியா இது தாங்க. இதில் வேறு எதுவும் நம்ம விடலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் விடலை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். செகண்ட் ப்ரியாரிட்டி ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். அப்போது இதில் ஒரு பிஎம் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 1 வீக்காக, ஒரு 2 வீக்ஸாக வந்து ஹிந்துவில் அவ்வளோ நியூஸஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து த சம்வாட் சப்பார் வாட் டு சே சப்பார் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கூட ஃபார் த ரூலிங் பார்ட்டி ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா, அதை அவங்க தவற விட்டது தான் காரணம்ன்ட்டு நிறைய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து இந்த தீமில் நிறைய பேக்கேஜஸ், ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வரும் அப்படிங்கிறத எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே சூழ்நிலையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிஎம்முடைய ஸ்பெஷல் பேக்கேஜஸும் வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி, ஸ்கில்லிங்கையும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான பேக்கேஜஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு நடுவில் ஏதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தனியாக வீடியோ பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க சார். I have a doubt of population rate of our country. It started decreasing with family having approximately, whether it will affect the productivity and security and economy of India. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இது வந்து இப்போதைக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது. ஓகேங்களா, ஒன் சைல்டு பாலிசி நம்ம வந்து டெலிபரேட்டாக பண்ணல. பட் தமிழ்நாடு மாதிரியான டெவலப்டு ஸ்டேட்ஸில் தான் இப்போதைக்கு ஒன் சைல்டு பாலிசி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த குடும்பங்களாக எடுக்கிறது. ஓகே, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் 2-3 சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்து அதனால் ப்ரொடக்டிவிட்டி எந்த லெவல்லையும் அது பாதிக்காது. ஓகேங்களா. செகண்ட் வந்து கோர் இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் இன்ஃப்ளேஷனுங்கிறது கோர் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரீஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ் which are needed to produce other industries. அந்த ஐட்டம்ஸோடைய இன்ஃப்ளேஷன் தான் கோர் இன்ஃப்ளேஷன். அதோட சேர்த்துட்டீங்க கோர் இன்ஃப்ளேஷனோடைய ஃபியூவலையும் ஃபுட்டையும் சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மாறிடும். ஹெட்லைன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஹெட்லைன்ஸில், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் ஃபுட்டையும் ஃபியூவலை பற்றி தான் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அதை சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் தான் நிர்மலா சீதாராமன் மேடம் படித்த டாக்குமெண்ட். ஓகே, ஸோ அதையே நான் ஹைலைட் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் பேக்கேஜஸில் வந்து மொத்தம் 5 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் 3 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, 2 ஸ்கில்லிங்க்கு. இந்த 3 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார்மல் எக்கனாமியில் வந்து ஃபார்மல் செக்டாரில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்க. ஓகேங்களா, நீங்கள் எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், அப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் காசு போடும். ஓகேங்களா, அதை தான் லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ஆ வந்து அந்த எம்ப்ளாயர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு கிடைக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் பல்காக கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது இது மாதம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக, ஃபார்மல் செக்டாரில் என்கரேஜ் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் வாட்டி வந்து வேலைக்கு ஃபஸ்ட்டு வேலையை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 1 மந்த் வேஜில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு கொடுப்பாங்க, யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபார்மல் செக்டாரில் ஒர்க் பண்ணணும், சேர்ந்துருக்கணும்,
₹1 லட்சம் கம்மியாக வந்து சம்பளம் வாங்கியிருக்கணும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கோடி பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங். நான் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேனுஃபேக்சரிங்கில் ஜாப் கிரியேட் பண்ணுறது எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மேனுஃபேக்சரிங்கில் ஜாப் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஜாப் ஓரியன்ட் க்ரோத்தாக இருக்கும், இல்லைனா ஜாப்லெஸ் க்ரோத்தாக தான் இருக்கும். இதை ஆல்ரெடி வந்து 2015லேயே வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் லிங்க்டு போத் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். எம்ப்ளாயீஸுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்கும் 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் ஒரு 4 வருஷம் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் எம்ப்ளாயர்ஸ்க்கு மட்டும், வேலை தர்றவங்களுக்கு மட்டும். இது அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிபேட் கொடுக்க போகிறாங்க. ஒரு 3,000 பர் மந்த் வந்து ரிபேட் கொடுக்க போகிறாங்க ஃபார் 2 இயர்ஸ். ஸோ இது ஒரு 50 லட்சம் பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? என்னென்னா எம்ப்ளாயர்ஸும் எம்ப்ளாயியும் அவங்கவுங்க கூடிய சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த அமௌண்ட்டை பல்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இபிஎஃப்ஓ வந்து அவங்களுக்கே ரிட்டையர்ட் ஆகும்போது திருப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்ட்லேருந்து திருப்பி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ இவ்வளோ நிறைய பேரை ஜாயின் பண்ணோன்னா நம்ம நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பேரை வந்து எடுக்க மாட்டாங்க. இருக்கிறதையே அவங்க வந்து இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஒரு 2-3 வருஷம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி முன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராமில் வந்து இது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் 4th ஸ்கீம். இது ஸ்கில்லிங் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட வந்து 20 lakhs யூத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் த 5 year பீரியடுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ஸ்கில் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அது எந்த மாதிரியான ஸ்கில்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கில்லிங் தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியலோடைய நீடு வந்து வேறு ஸ்கில்லாக இருந்துச்சு. அதனால் ஸ்கில்லு கொடுத்துமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேலைக்கு எடுக்காத ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to course the content design aligned as per the skill needs. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ வாட் they are going to do is அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு அந்த ஸ்கில் என்னென்ன தேவைப்படுது, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்கில் என்ன தேவைப்படுதுன்னு ஒரு சர்வே எடுத்து அந்த ஸ்கில்லை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்கில்லாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ தட் தே வில் என்ஷூர் வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இது இல்லாமல் அடுத்த 5th ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் 500 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு டாப் 500 கம்பெனிஸ் இருக்கும். அந்த டாப் 500 கம்பெனிஸுக்கு ஒரு 1 கோடி இளைஞர்களுக்கு 1 crore யூத்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குற மாதிரியான ஸ்கீம். ஓகேங்களா? 1 year இன்டர்ன்ஷிப். அந்த 1 year இன்டர்ன்ஷிப்பில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 5,000 ஸ்டைஃபண்ட், அப்புறம் 1 time வந்து 6,000 வந்து கொடுக்க போகிறாங்க அந்த 1 yearல. ஓகேங்களா? 5,000 ஸ்டைஃபண்ட், 6,000 வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் அது இன்டர்ன்ஷிப் தான், 1 year இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ட்ரைனிங்குமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஏற்றுக்க போகுது. அந்த கம்பெனிஸுக்கு எங்கே சார் காசு இருக்கும் அப்படின்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஃபண்டிங் இருக்குங்க. இப்போ டாப் 500 கம்பெனிஸ் தானே, எப்படியா இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் தான் இருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஒரு 2% வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அந்த கார்ப்பரேட்ஸ் வந்து கொடுக்கணும். இதை வந்து கம்பெனிஸ் ஆக்டில் 2013 சேர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபண்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் வந்து 1 கோடி பேருக்கு அவங்க ஸ்கில்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் நோ த மார்க்கெட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் அந்த 1 கோடி பேருக்கு. அப்போ ஈஸியாக அவங்க வந்து வேலை கிடைக்கும், வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கும், இல்லைனா அங்கேயே கூட அவங்களுடைய திறமையை வச்சு அதுக்கப்புறமா வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயியாக மாற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கீமும் வந்து இதுதான் 5th பேக்கேஜ், இது பின்னாடி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெசிலிட்டேட்டிங் த ஹையர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன். அப்போது விமனுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து ஏற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோவை ஏற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு செட் அப் விமன் ஹாஸ்டல்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவித்தாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் கிரிஷிஸ். ஓகேங்களா?
ஸோ இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ்க்கும் தனியாக ஸ்கில்லும் மார்க்கெட் ஆக்சஸுமே வந்து உறுதிப்படுத்த போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ கோயிங் டு கிவ் லோன்ஸ், ஸ்கில் லோன்ஸ். சாதா லோன்ஸில் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக லோன்ஸ் அப் டு 7.5 lakhs இதையும் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன்ஸுமே எஜுகேஷன் லோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் லோன்ஸ் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காசாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, லோன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஆனால் அந்த லோனை நீங்கள் வந்து அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்களா, காலேஜில் தான் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களான்றது நமக்கு தெரியாது. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் அ வவுச்சர். 1 lakh அப் டு 1 lakh வந்து வவுச்சராக தான் கொடுக்க போகிறாங்க. தட் 1 lakh that voucher can be used or redeemed for that purpose only. ஓகேங்களா, அது காசாக இருந்தால் தானே வேற எங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வவுச்சராக தான் இனிமேல் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ தட் வில் டிக்ரீஸ் த லீக்கேஜஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ஒரு 3% பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து 7% கொடுக்கணும் அப்படின்னா 3% குறைச்சிப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 4% கொடுத்தா போதும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங்கில் வேறு ஏதாவது விட்டு போச்சாங்கிறத இதில் பார்த்துருவோம். வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ரையாரிட்டி ஏரியா அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சேச்சுரேஷன் அப்ரோச் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to ensure inclusive human development. அப்படி சேச்சுரேஷன் அப்ரோச்னா என்னென்னா, இப்போ ஒரு 10 பேரை நீங்கள் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ்க்காக இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீச்சர்ஸை இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த டீச்சருடைய நலன் என்ன, அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய தேவை என்ன, இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சர்வே எடுக்கிறீங்க. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் 5 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புது பாயிண்ட்ஸாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 6வது 7வது வரவங்க வந்து கம்மியான பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, ரெப்பிட்டிஷன் இருக்கும். 8வது 9வது 10வது வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்டை தான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவங்க அதே பாயிண்ட்டை தான் திருப்பி சொல்ல போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து சேச்சுரேஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது 7 பேரோட நிறுத்திக்கிட்டாலே நமக்கு போதும். அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம ஸ்கீம்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாலே எல்லாருக்குமான அந்த ஸ்கீம்ஸாக வந்து கவர் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கீம்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM விஸ்வகர்மா யோஜனா, PM ஸ்வநிதி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான சில செக்ஷன்ஸை வந்து கவர் பண்ணிடும். அப்போ எல்லா வல்னரபிள் செக்ஷன்ஸையுமே அது கவர் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் க்ரோத்தாக வந்து அது மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அப்போது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வோதயா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ளூசிவ் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இதில் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நிறைய வந்து தே ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, இதில் பூர்வோதயா அப்படிங்கிற அந்த ஸ்கீமை வந்து போட்டிருக்காங்க. இதில் தே ஆர் என்ஷோரிங் விகாஸ் பாய், அப்புறம் வந்து விகாஸ் பை விசாரத் பை. விசாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஹெரிட்டேஜ். விகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெவலப்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ யுவர் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஹெரிட்டேஜ், அதுதான் விகாஸ் பை விசாரத் பை. ஓகே, அப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு endow rich states of eastern parts of India by covering Bihar, Jharkhand, West Bengal, Odisha, Andhra Pradesh. இதில் அம்ரிஸ்டர் அப்புறம் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார் இதையும் அதுக்கப்புறமா வந்து கயாவில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுமே வந்து கட்ட போகிறாங்க. ஸோ திஸ் வில் என்ஷூர் ஹெரிட்டேஜ் சிட்டிஸ், இதெல்லாம் ஹெரிட்டேஜ் சிட்டிஸ், பட் தே வில் பி என்ஷூர்டு பை டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are also going to allocate more than 3 lakh crores for benefiting women and girls. ஓகே, 3 lakh crores வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜந்திய உன்னத் கிராம் யோஜனா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரைபல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ட்ரைபல் சிட்டிஸ் அண்ட் கிளஸ்டர்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to give skills, they are going to
produce 11 important infrastructural activities. 11 important infrastructural activities, road போடுறது, health sectors ensure பண்ணுறது, education ensure பண்ணுறது, so that they won't have any distress. இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஈஸ்டர்ன் காரிடாரில் தானே நிறைய லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்லாம் இருக்குது. ஸோ அப்போது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டையும் இது என்ஷூர் பண்ணும். அதே மாதிரி லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்தோடைய அந்த விஷயத்தையும் குறைக்கும். அப்போ நக்சலிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும், அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டியும் இது வந்து என்ஷூர் பண்ணும். ஸோ இது ரெண்டு விஷயமும் இதை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதனால தான் இது இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது வந்து தே ஆர் கோயிங் டு ஓப்பன் 100 branches ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். அப்போ பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து நீங்கள் 100 branches வந்து நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் அகெயின் கிவ் யூ இன்க்ளூசிவ் growth. நம்ம நேற்றே பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா உமன் எம்பவர்மெண்ட்டையும், அதுக்கப்புறமா வந்து ஹவு இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆல்சோ என்ஷூர் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி டு த மைக்ரண்ட் ஃபண்ட். வேறு எங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திருப்பி அவங்களுடைய அந்த இமிக்ரேஷன் ஃபண்டை ஈஸியாக அவங்களால அந்த மாதிரி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் அவங்களால டெபாசிட் பண்ண முடியும். இப்போ டெபாசிட் ஆகுது அப்படின்னும் போது அங்கே இட் இஸ் ஹேவிங் எ கேபிட்டல் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து வளர்கிறதுக்கு அந்த கேபிட்டலை அந்த பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட் ஆஸ் அ ஹோல் கேன் டெவலப். அப்போ அங்கே இருக்கக்கூடிய செப்பரேட்டிசமும் அதுக்கப்புறமா வந்து இன்சர்ஜன்சியும் குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் என்ஷூரிங் கிட்டத்தட்ட வந்து 15,000 crores ஃபார் த re-establishment of Andhra Pradesh, Amaravati as a capital. Okay, and then they are also going to provide fund for Polavaram irrigation project. In the Polavaram irrigation project வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has been accorded a status of national infrastructure. அதுக்கப்புறம் it is a multi-purpose dam project. multi-purpose இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, irrigation இருக்கா, irrigation மட்டும் கிடையாது, it also ensures ஹைட்ரோ பவர், அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை. ஓகே, அப்போது இரிகேஷனுக்கு மட்டும் இது யூஸ் ஆகாது, ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கும் வாட்டர் சப்ளைக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த பொலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஆல்சோ. லிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் எந்தெந்த ரிவர்ஸை லிங்க் பண்ணுது அப்படின்னா, கோதாவரியையும் கிருஷ்ணாவையும் லிங்க் பண்ணுது. கோதாவரியில் இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் வாட்டரை கிருஷ்ணாவுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர். திஸ் இஸ் கால்ட் அஸ் பொலாவரம் இரிகேஷன் லிங்க் ப்ராஜெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர் ஆர் சம் எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபண்டிங் ஆல்சோ தே ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், அப்புறம் ஹைதராபாத் பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார். இது எல்லாத்துக்குமே வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை வந்து வளர்க்குறதுக்கு தே ஆர் கோயிங் டு கிவ் ஃபண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் கிட்டத்தட்ட வந்து 3 crore அடிஷ்னல் ஹவுசஸ் ஆர் கோயிங் டு பி ஆடட். ஓகேங்களா? அதை கட்டித்தர போகிறாங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா. நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை. அகெயின் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸுக்கு வந்துடுறோம். இங்கே இப்போ மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து வேறு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் we will go headline inflation. $15,000 ஃபார் எம்ப்ளாயீஸுக்கு, இபிஎஃப்ஓக்கு வாங்கி என்ன பண்ணுறது, ஸ்டைஃபண்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ். அது ஸ்டைஃபண்ட் கூட கிடையாது, அது 3 time 15,000 ஒன் டைம் பேமெண்ட் அது. ஓகே, ஸ்டைஃபண்ட் வேறு. சார் ஏஞ்சல் டாக்ஸு இஃப் நாட் வாட் இஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்டட் கம்பெனிஸ், இதெல்லாம் வரேன் பின்னாடி பேசுவோம். நாட் ஃபார் ஸ்டைஃபண்ட் எம்ப்ளாயீஸ், எஸ் அதில் சொல்லிடுறாங்க. இன்டைரக்ட்லி டு பீகார், பொலாவரம் ப்ராஜெக்ட், கோதாவரி, குட், சூப்பர். அப்புறம் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் சொன்னாங்களேங்க.
ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் ஃபுட் அண்ட் ஃபியூவலை வந்து அந்த ஐட்டம்ஸையும் வந்து சேர்க்குறீங்க, கோர் இன்ஃப்ளேஷன் கூட சேர்க்குறீங்க அப்படின்னா தேர் ஆர் சம் ஐட்டம்ஸ், கோர் இன்ஃப்ளேஷன் ஐட்டம்ஸ்ன்னு போடுங்க வரும். ஓகேங்களா, அதோட ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஃபுட்டையும் ஃபியூவலோடைய இன்ஃப்ளேஷனையும் சேர்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டிஸ் ஃபார் விக்ஷித் பாரத்தில் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஆனால் வந்து அதை தேர்ட் பார்ட்டி வந்து கொடுக்க முடியல, தேர்ட் பார்ட்டியால் கொடுக்க முடியல, இல்லைனா வந்து உங்களுக்கு யாரும் கொலாட்ரல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் செட்டிங் அப் ஸ்பெஷல் கிரெடிட் மெக்கானிசம் யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட்டை வந்து செட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இனிஷியலாக வந்து ஒரு கிரெடிட் கேரண்டி அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும். அப்படி உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து வருஷம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிரெடிட் கேரண்டி அமௌண்ட்டாக கொடுக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் MSMEs. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூ அசஸ்மெண்ட் மாடல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடலுங்க. என்னென்னா இப்போது இனிஷியலாக இல்லைனா வந்து பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பழங்காலம்னா ரொம்பலாம் இல்லை, எர்லியர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு MSMEயோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் இதை தான் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுப்பாங்க. அது மூலமாக தான் தே வில் பி எலிஜிபிள் ஃபார் தேர் லோன்ஸ். ஓகேங்களா, ஆனால் இப்போ இந்த கிரெடிட்டுக்கு நியூ அசஸ்மெண்ட் மாடல் என்னென்னா தே ஆர் கிவிங் ப்ரியாரிட்டி டு தேர் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். ஓகேங்களா, டிஜிட்டல் ஃப்ரூட் பிரிண்ட்டுக்கு வந்து அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேடிஎம்லாம் இருக்குல்ல, பேடிஎம் என்ன பண்ணாங்கன்னா இனிஷியலாக வந்து அந்த மணியை வந்து சீம்லெஸ்ஸாக உங்களுடைய யூபிஐ ஐடியிலேருந்து அவங்களோட பேடிஎம் மூலமாக வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது தான் அந்த ஆப்பே. அப்புறமா நிறைய கடைங்களில் அந்த பேடிஎம்மை வைக்கிறாங்க. பேடிஎம்மை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா தே ஆர் ஆல்சோ ரெக்கார்டிங் தேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ அப்கிரேடிங் தட். என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த கடைங்களுக்கு வந்து சில்லற அந்த கேபிட்டல் வந்து அவங்களுக்கு இருக்காது, ரொட்டேஷன் கேபிட்டல் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா, ஒரு 50,000 10,000 20,000 வந்து அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு தேவைப்படும். இதை ஒருத்தர்கிட்ட கடனாவோ வட்டிக்கோ வாங்க முடியாது. இந்த மாதிரியான சில்லற காசு எல்லாமே வந்து பேங்க்கு கிட்ட போயிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு நாளைக்கு தேவைப்படுறது ஒரு வாரம் ஆகும் வரத்துக்கு. அப்போ பேடிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் திஸ் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த கடையோட பொட்டென்ஷியல் என்னன்றது பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தே ஆர் கிவிங் லோன்ஸ். இதை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டும் தே ஆர் கேபிட்டலைசிங் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்கீம். என்னன்னா தே ஆர் பேஸ்ட் ஆன் MSMEயோடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை வச்சு தே ஆர் எலிஜிபிள் ஃபார் த கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு நியூ அசஸ்மெண்ட் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் கால்ட் அஸ் முத்ரா லோன்ஸ். முத்ரா லோன்ஸ் வந்து 2014 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ கொலாட்ரல் ஃப்ரீ லோன் ஃபார் MSMEs. கொலாட்ரலே தேவையில்லை. ஓகேங்களா, அது வந்து 3 ஸ்கீமாக இருக்கும். சிஷு, கிஷோர், தருண் அப்படின்னு வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸில் இருக்கும். சிஷு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கிஷோர் அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் கொடுப்பாங்க. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் தருண் அப்படிங்கிற அந்த ஸ்கீம்லேருந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த தருண் ஸ்கீமில் திருப்பி கொடுக்குறாங்களோ, ஒழுங்காக திருப்பி கொடுக்குறாங்களோ, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அனதர் 20 lakhs. அதாவது வந்து 10 lakhsலேருந்து இப்போ 20 lakhsக்கு வந்து அவங்க அனதர் இல்லை 20 lakhsக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட கிரெடிட் ஃபெசிலிட்டியை ஏற்றிக்க முடியும். ஓகேங்களா, அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டு ஸ்கோப் ஃபார் மேண்டேட்ரி ஆன்போர்டு ட்ரெட்ஸ். ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் சிஸ்டமுடைய முக்கியமான நோக்கமே நம்மளுடைய ரன்னிங் கேபிட்டல், அதாவது வந்து இந்த ₹1 ₹2 இல்லைனா 1 லட்சம் 2 லட்சம் அந்த ரன்னிங் கேபிட்டல் இல்லை. MSMEs இருப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து பல கோடிக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே ரன்னிங் கேபிட்டலுக்குன்னே தேவைப்படுறது, இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, செலவு பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 50 கோடி 100 கோடி இப்படி தேவைப்படும்.
ஓகேங்களா. அவங்கள மாதிரியான ரன்னிங் கேபிட்டல்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து சரக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க, பில்லிங் இருக்கும், ஆனால் வந்து வர்றது வந்து 1 மாதம் கழிச்சோ இல்லை 1.5 மாதம் கழிச்சோ தான் வரும். பட் தட் பில் பொட்டென்ஷியல் ஆஸ் சம் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி. அப்போது இந்த பில்ஸை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெட்ஸ் மூலமாக தே கேன் வாட் டு சே ஒரு டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டில் வந்து சீக்கிரமாக வாங்க முடியும். அதுதான் இந்த ட்ரெண்ட்ஸ் மெக்கானிசம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 500 கோடி டேர்ன் ஓவர் எந்தெந்த கம்பெனிஸுக்கு இருக்கோ அவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க. இப்போ வந்து அந்த 500 கோடியை 250 கோடியாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனால் பிஎஸ்யூஸ் ஒரு 11 பிஎஸ்யூஸ் இதில் ஆட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7000 கம்பெனி இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக முடியும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சப்போர்ட் டு த எம்எஸ்எம்இஸ் டியூரிங் ஸ்ட்ரெஸ் பீரியட். ஸ்ட்ரெஸ் பீரியடில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வந்து கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கறதுக்குடைய அந்த முடிவையும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பீரியட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமு, ஓகேங்களா, கோவிட் டைமு. அதுக்கப்புறமா வந்து ரெட் சி கிரைசிஸ்லேயும் வந்து அவங்களுக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பீரியடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான டைமில் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ் பீரியட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் அக்கௌண்ட் வில் மேட் அஸ் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்னா என்னது? இப்போது ஒரு 3 மாதம் உங்களுடைய பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த பேங்க்கில் வாங்கின பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் என்னால் திருப்பி தர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோன் தான் வந்து என்பிஏவாக மாறும். ஓகேங்களா. அந்த அக்கௌண்ட் தான் என்பிஏ அக்கௌண்ட்டாக மாறும். அதாவது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது 1 மாதம் நீங்கள் தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா அது ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 1, 2 மாதம் தள்ளுறீங்கன்னா 2, 3 மாதம் தள்ளுறீங்கன்னா கிட்டத்தட்ட இது என்பிஏ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டாக வரக்கூடிய அந்த எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த ஸ்கீம்ஸ் கிரெடிட் கேரண்டி அந்த சப்போர்ட் ஸ்கீம் வந்து கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ எம்எஸ்எம்இ யூனிட் ஃபார் ஃபுட் இர்ரேடியேஷன் அண்ட் குவாலிட்டி. இர்ரேடியேஷன்னா என்னது? அந்த ரேடியேஷன் மூலமாக ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய செல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, த்ரூ ரேடியேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 5th ஸ்கீம், பிரைம் மினிஸ்டருடைய 5th ஸ்கீம் நான் சொன்னேன்ல, அது இதுதான். ஸ்கீம் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் 500 டாப் 500 கம்பெனிஸ் இன் ஃபார் 1 crore யூத் ஃபார் 5 years. இன் 5 yearsல அதை வந்து என்ஷூர் பண்ண போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா 5,000 per month. அதே மாதிரி ஒன் டைம் அசிஸ்டன்ஸாக 6,000 கொடுக்குறாங்க. ஸ்கில்லிங் வில் பி ப்ரொவைடட் த்ரூ சிஎஸ்ஐஆர் ஃபண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்லம் ஏரியாஸ்லேயும் இல்லைனா வந்து புவர் ஏரியாஸ்லேயுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ரெண்டல் ஹவுசிங் வந்து இருப்பாங்க, ஸ்லம்மில் இருப்பாங்க. ஓகேங்களா. புவர் வென்டிலேஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு என்ஷூர் அ டார்மெண்ட்லி டைப் அகாமடேஷன் சிஸ்டம் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா. இதுக்கு PPP மோடில் வந்து தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த டார்மெண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபண்டிங் ஒரு இதை கட்டுறதுக்கு ஒரு 1 கோடி ரூபா ஆகுதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 லட்ச ரூபா வந்து இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் போடுறாங்கன்னா 25 லட்ச ரூபா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த காசை மொத்தமாக கொடுக்கும். ஓகேங்களா. அதுதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பிலிம்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஓகே. இந்த கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபார் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், ரீசைக்ளிங் அண்ட் ஓவர்சீஸ் அக்விசிஷன் ஆஃப் த மினரல்ஸ் விச் நீடட் ஃபார் த கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. ஃபார் பேட்ரி மேக்கிங், கோபால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து லித்தியம், அதுக்கப்புறம் இது அலுமினியம், காப்பர், அயன், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே. இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸாக சொல்கிறாங்க. இதுக்கு இதை அக்வயர் பண்ணுறதுக்கு, டொமஸ்டிக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் அக்வயர் பண்ணுறதுக்கு, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, இதுக்கு தேவையான அந்த ஸ்கில்லு, அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தேவையான அந்த R&D, இது எல்லாமே வந்து லான்ச் பண்ணுறாங்க கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் மூலமாக. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ட்ரிபியூனல்ஸ் அண்ட் அப்பலேட் ட்ரிபியூனல்ஸ் விச் ஆர் பர்ஃபார்மிங் அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஓகேங்களா, அந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிறது இப்போது கவர்மெண்ட் இல்லைனா ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்க அந்த லோன்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை கவர்மெண்ட் எடுத்துக்கும், இல்லைனா ஒரு பேங்க்குக்கு கொடுப்பாங்க, அது மூலமாக வந்து அவங்க எல்லாருக்கும் விற்பாங்க, அந்த அசட்ஸை விற்று அவங்க அந்த பேங்க்கை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி அமௌண்ட் வந்து 30% ஆஃப் விச் த கம்பெனி இஸ் ஓன்ட். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தே ஆர் கோயிங் டு ரீவேம்ப் திஸ் சிஸ்டம் ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டி கோட். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இதில் வேறு ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துருவோம். நான் சொன்னது தான் இதில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இ-காமர்ஸ் எக்ஸ்பர்ட் ஹப் அதையுமே வந்து உருவாக்க போகிறாங்க வித் ரெஃபரன்ஸ் டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட் டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இ-காமர்ஸ் அந்த எக்ஸ்போர்ட்டில் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற விதமாக ஊக்குவிக்கும் விதமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆக்க போகிறாங்க, ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன்ஸையுமே வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் இ-காமர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், லா இது எல்லாத்தையும் அவங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக லிங்க் பண்ணி இட் கேன் ஃபெசிலிட்டேட் த சர்வீசஸ் பிலோ மென்ஷன்ட் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ப்ரியாரிட்டி ஏரியா இஸ் நத்திங் பட் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ என்ஜின் ஆஃப் க்ரோத். சிட்டிஸ் ஆர் த என்ஜின் ஆஃப் க்ரோத் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் யார் யாரெல்லாம் வந்து விமன் பேரில் வாங்குறாங்களோ அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ என்கரேஜிங் விமன் லெட் டெவலப்மெண்ட். அப்போ விமன் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் எம்பவரிங் த விமன். ஓகே, ஸோ இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இதை பண்ண போகிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து தே ஆர் கோயிங் டு லோவர் த டியூட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ்டு பை விமன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ். இப்போது ஸ்வநிதி அப்படிங்கிற ஒரு நிதி இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி. ஓகேங்களா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பர் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தட் நிதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10,000 திருப்பி கொடுக்கும்போது 20,000 திருப்பாங்க. அந்த 20,000 திருப்பி கொடுக்கும்போது 50,000 கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்வநிதி. இது என்ன பண்ணலாம்னா ரொட்டேஷன் கேபிட்டலுக்கு அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோடைய சக்ஸஸின் வெளிப்பாடாக என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ 100 ஹார்ட்ஸ், அதாவது வந்து 100 ஆர்ட்ஸ்னால் மார்க்கெட்டுன்னு அர்த்தம், வீக்லி மார்க்கெட்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வந்து உருவாக்கி அந்த பொட்டென்ஷியலை வந்து அவங்களுக்கு ஏற்றி கொடுக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா சிட்டி அப்படின்னா வெறும் அந்த எல்லாருமே வந்து பாப்புலேஷன் வந்து அந்த இடத்துலையே குவிஞ்சு கிடக்கும். ஓகேங்களா, சிட்டியில் ஏன் வந்து எல்லாருமே வந்து இருக்கணும்னு நினைப்போம்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த சிட்டிஸில் இருக்கும், மாலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் எங்கன்னா வந்து கரெக்டாக போகணுமா, ஸ்கூல்ஸா, ஹாஸ்பிட்டல்ஸா, எங்கே போகணுன்னாலும் அந்த சிட்டிஸில் இருக்கும். ஆனால் இதுவே வந்து பெரிஃபெரியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சிட்டிஸ்லேருந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வர போகிறோம். மெட்ரோ ரயில் மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் மாடல் மாதிரி. ஓகேங்களா, பறக்கும் ரயில். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோக்கல் இஎம்யூ ட்ரெயின்ஸு. ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து வாட் டு சே காரிடார்ஸ், எலிவேட்டட் காரிடார்ஸ், சீக்கிரமாக வர மாதிரியான ரிங் ரோட்ஸு. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ சென்னைன்னு எடுத்துக்கோங்க, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர், இந்த சைடில் காஞ்சிபுரம், இந்த சைடில் திருவள்ளூர், இது ஃபுல்லாகவே டெவலப் ஆகும். அப்போ சென்னையில் தான் ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கணும்னு இல்லை சென்னையில் கிடைக்கணுன்னாலும் அங்கேருந்து உங்களால் 1 மணி நேரத்தில் ஈஸியாக வந்துட முடியும், வந்துட்டே போயிட முடியும். 1 மணி நேரங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரவலாக்குறது, அந்த க்ரோத்தை பரவலாக்குறது. ஓகே, அதுதான் வந்து டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். அப்போது பாப்புலேஷன் அங்கேயே குவியாமல் அந்த சிட்டி மேலே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ரெஷர் வந்து விலகும்.
விலகும் போது பாப்புலேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அர்பனைசேஷனும் வளரும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து காக்ளோரமேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 2 சிட்டி இருக்கும், இந்த 2 சிட்டியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ ஒரே நேரத்தில் வந்து இது ஒரே சிட்டியாக மாறும், அப்போ பெரிய சிட்டியாக மாறும். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து காக்ளோரமேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டையுமே வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அர்பன் தே ஆர் கோயிங் டு லான்ச். 1 கோடி பேருக்கு வந்து அர்பன் புவருக்கு வந்து அவங்க வந்து வீடு கட்டி தர போகிறாங்க. இந்த பட்ஜெட் ஆஃப் 10 lakh crores. ஓகே, 10 lakh crores, அதில் 2.2 lakh crores வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. ஓகேங்களா, மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து இட் வில் பி கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ரெண்டலுமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து தே ஆர் கோயிங் டு என்ஹான்ஸ் த பாலிசி ஆஃப் ரெண்டல் பாலிசி. ரெண்டலுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வர போகிறாங்க. சென்னை மாதிரியான, பெங்களூர் மாதிரியான, மும்பை மாதிரியான பிளேசஸில் இந்த ரெண்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டலுக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ரீடெவலப் த சிட்டிஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபீல்டு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒன்றத்தை உருவாக்குறோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், க்ரீன் ஃபீல்டு டெவலப்மெண்ட். க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் பற்றி போன வாட்டி இந்த 2024 பிலிம்ஸில் கேட்டான். அதே மாதிரி ப்ரௌன் ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து திருப்பி வந்து உருவாக்குறது, அதுதான் ப்ரௌன் ஃபீல்டு டெவலப்மெண்ட். ஓகே, ஓகே, அடுத்து வந்து 6th இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி செக்யூரிட்டி. இந்த எனர்ஜி செக்யூரிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய இன்ட்ரோவில் எழுதலாம். திஸ் இஸ் அன் இன்ட்ரோ, வெரி குட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் க்ரோத். ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும், பட் இட் ஷுட் பி அ ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட். அண்டு எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டினா என்னது, இட் வில் பி accessible, affordable, அதுக்கப்புறமா வந்து அவைலபிள். ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் வில் பேலன்ஸ் த இம்பரேட்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், க்ரோத் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இது மாதிரி போட்டு இங்கே எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் இங்கே க்ரோத்து, இங்கே என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அப்படி இல்லையா ஒரு 3 டயக்ராம் இப்படி போட்டு இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, இது க்ரோத்து, அதுக்கப்புறம் இது என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, இது வந்து என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்மளால் போட முடியும் இந்த இடம். ஸோ இதுதான் மீட் ஆகிற இடம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்மளால் போட முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சரில் ட்ரை பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் அப்படியே எழுதலாம். ஓகே, ஸோ எனர்ஜி டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி எப்படிலாம் இது பண்ணுறாங்க, என்ஷூர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை இனிஷியேட்டிவ்ஸ் வித் ப்ரைவேட் செக்டார் இன் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் செக்டாரை வந்து நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து ப்ரைவேட் செக்டாரையுமே வந்து இணைக்கிறாங்க. ஸோ தட் தே கேன் இம்ப்ரூவ் ஆர் செட்டப் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ். இந்த மாதிரி நியூக்ளியர் டெக்னாலஜியில் நம்ம திருப்பி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நியூக்ளியர் டெக்னாலஜி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம் ஃபார் யுவர் மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிலிம்ஸ். ஓகேங்களா, நியூக்ளியர் டெக்னாலஜிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்மாக இது கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, அதுவும் வந்து எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து வரும். சோர்ஸ் தோரியம், யுரேனியம், இந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்பிடி, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அந்த மாதிரியான நியூஸஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸு, 3 stages ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் பை இந்தியா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அப்புறம் அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் விச் வி ஹவ் பீன் எனாக்டட், அந்த இதிலேருந்து வரும், ஐஇஏலேருந்து வரும். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் பாலிசி. நம்ம வந்து இப்போது எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறோம் எப்படின்னா பை இன்க்ரீஸிங் அவர் ரெனியூபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல். 2030 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 500 gigawatts ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் கிட்டத்தட்ட 280 gigawatts இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோலார் எனர்ஜி. ஓகேங்களா, ஆனால் அந்த சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், தீஸ் ஆர் ஆல் நாட் அ ப்ரிடிக்டபிள் எனர்ஜி. ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் தட்.
அப்போ வரும்போதே நிறைய பொட்டன்ஷியலை வந்து நம்ம செல் பேட்டரியாக வந்து உருவாக்கி ஸ்டோரேஜ் பொட்டன்ஷியலை நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம சீம்லெஸ்ஸாக அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாட் தே ஆர் டூயிங் இஸ் பம்ப்டு ஸ்டோரேஜ் பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ 2024 பிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இந்த தீமுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது. இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா கன்ஃபார்மாக படிக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் பிளான்ஸ். என்ன தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ்டு அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட். என்ன சார் தெர்மல் பவர் பிளான்ட்னா 2070 நம்ம வந்து நெட் ஜீரோ அவைலபிலிட்டியை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்டில் இப்போ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் அ நார்மல் thermal power plant, but advanced ultra super critical அப்படின்னும் போது the efficiency is very very high. Efficiency compared to the normal thermal power plant is இதோட efficiency வந்து 46% வந்து high அப்படிங்கிறாங்க according to some institutes reports. ஓகே, ஸோ அப்படின்னும் பொழுது அந்த எஃபிஷியன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் டவுன் த ஃபாசில் ஃபியூல்ஸ், facing down the fossil fuel use, not the facing out கிடையாது. ஓகேங்களா? அப்போ we are having our what to say நம்மளுக்கு நம்மளுடைய டார்கெட் இருக்குது, நம்மளுடைய historical we have the advantage because we have suffered disadvantage in the hands of colonial powers, and then we are also following a common but differential responsibility. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have our own number of carbon dioxide emission package நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we are going to use it for our natural growth. நம்மளுடைய ரைட்ஃபுல் growth-ஐ நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்கு we are going to invest in it. ஓகேங்களா? அப்போ எனர்ஜி செக்யூரிட்டி எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா we are investing the energy security in both nuclear, renewable energies as well as thermal energy, okay, to ensure energy security. Next வந்து energy auditum அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to keep. And then there is another important யோஜனா which is பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா. இது என்னது? ரூஃப்டாப் சோலார் பவர்ஸ். ஓகே, ஸோ 1 crore ஹவுஸ்ஹோல்டுக்கு they are going to ensure free electricity. அது மட்டும் இல்லாமல் அப் டு 300 யூனிட்ஸ் பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.28 crores வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதோடைய அந்த குவாண்டமை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரியாரிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு கோ த்ரூ அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் which is nothing but பிரதான் மந்திரி கதி சக்தி யோஜனா. கதி சக்தி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை போய் படிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த நம்பர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 7 வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோ க்ரோர்ஸ். ஓகேங்களா? 11.1 lakh crore வந்து we are going to spend for infrastructure. இது வந்து நம்மளுடைய 3.4% of GDP. இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. this will be useful for your mains. ஓகே, யாரெல்லாம் மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ இந்த வாட்டி இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1.5 lakhs வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து நம்ம we are going to provide for the states. ஓகே, 50 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ். அப்போது கொடுத்த காசை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் 50 வருஷத்தில். 1.5 lakh crore. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2020 1 lakh crore வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1 lakh crore வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸாக கொடுக்குறாங்க ஸ்டேட்ஸுக்கு. பட் நவ் தே ஆர் இன்க்ரீஸிங் திஸ் அமௌண்ட் ஃபார் அனதர் 50 lakh. ஓகேங்களா? சாரி 5 lakhsக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்பர் த காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அமங் த ஸ்டேட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் டு வாட் டு சே அவங்க வந்து they have to fulfill certain criterias. அவங்க வந்து சில க்ரைட்டீரியாஸை வந்து fulfill பண்ணணும். அப்போ தான் they are eligible for these kinds of interest free loans. Okay, and then they are also concentrating on பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனானா சதக்னா ரோடுன்னு அர்த்தம். சதக்னா ரோடு. ஓகேங்களா? அப்போ கிராம் அப்படிங்கிறது கிராமம்,
கிராமத்தில் கட்டக்கூடிய ரோட்ஸ் ஓகேங்களா அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போது இன்னும் வந்து 25,000 ரூரல் ஹேபிடேஷன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் அண்டு ஃப்ளட் மிட்டிகேஷன்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காசு தராங்க. முக்கியமாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் லைக் கோசி மெச் இன்ட்ராஸ்டேட் லிங்கேஜ் ப்ராஜெக்ட்ஸ். கோசி இஸ் ஆல்ரெடி கால்ட் அஸ் சாரோ ஆஃப் பீகார், சாரோ ஆஃப் பீகார் ஓகேங்களா. பீகாரில் தான் போன வாட்டி நம்ம இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த டிஎன்டியில் கூட பார்த்தோம் ஓகேங்களா. பஹிரதியா ஓகேங்களா, பஹிரதியோ ஏதோ ஒரு ரிவர் with respect to starting from Nepal, அதிலிருந்து பிகாஸ் ஆஃப் இட் ஃப்ளட்டிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளட்டு வந்து பீகாரில் நிறைய நடக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளட்டிங் மேனேஜ்மெண்ட்டின் உத்தரகாண்ட் சிக்கிம் இங்கெல்லாம் எதனால் வருது, உத்தரகாண்டில் க்ளவுட் பர்ஸ்ட்னால வந்துச்சு, க்ளவுட் பர்ஸ்ட்டு. சிக்கிம்லேயுமே வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னால வந்துச்சு ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம், டிஎன்டிலேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளட்டிங் ஏன் வருது. அதுக்கப்புறம் கிளேஷியல் இன்டியூஸ்டு ஃப்ளட்டிங் எப்படி வருது, இது எல்லாத்தையும் கிளேஷியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட் இது எப்படி வருது, இது எல்லாத்தையுமே ஒரு டிஎன்டியில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை ஒரு வாட்டி போய் முடிஞ்சால் பாருங்கள் ஓகே. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் ஃபார் த ஹிமாச்சல் பிரதேஷ் லேண்ட்ஸ்லைடில் வந்து மாட்டிக்கிட்ட ஃப்ளட்னால லேண்ட்ஸ்லைட்னால மாட்டிக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டூரிசம் பொட்டன்ஷியலாக அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கங்க. இந்த டூரிசம் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they are going to build Vishnupad temple அப்புறமா வந்து மகாபோதி டெம்பிள் காரிடார் on the line of காசி விஸ்வநாத் டெம்பிள் காரிடார் ஓகே. இந்த டூரிசம் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி they are also going to increase the tourism potential of ராஜ்கிர். ராஜ்கிருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அரியங்கா டைனாசிட்டி, பிம்பிசாரா, அதுக்கப்புறமா வந்து அஜாதசத்ரு, இவங்களோட கேபிட்டல் வந்து ராஜ்கிர் தான். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ராஜ்கிரில் தான் இருந்துச்சு. இதோட இன்னொரு பேர் வந்து கிரிவராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சரவுண்டட் பை 5 hills ஓகேங்களா. ஸோ இட் கேவ் அ நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் டு தட் கேபிட்டல். அதனால தான் அது வந்து யாராலையுமே வந்து பிரேக் பண்ண முடியாத ஒரு கேபிட்டலாக இருந்துச்சு ராஜ்கிர். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்துயிசம், ஜெயினிசம் அண்ட் புத்திஸ்ட். ஏன்னா புத்திஸ்ட் கவுன்சில் நடந்திருக்கு. இந்துசமுக்கு வந்து அதே மாதிரியே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, ஏன்னா நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. ஜெயின்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரநாத் அப்படிங்கிற ஒருத்தர் 20th தீர்த்தங்கர் அவருடைய பிளேஸும் இங்கே தான், பர்த் பிளேஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் ஜெயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால் இது வந்து ஓவராலாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நலந்தா யூனிவர்சிட்டியுமே வந்து இங்கே டெவலப் பண்ணுறாங்க ஓகேங்களா. நலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம டிஎன்டியில் இன்னும் டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம், ஒரு வாட்டி போய் பாருங்கள் ஓகே. நலந்தா யூனிவர்சிட்டியை கட்டினது யார், பில்டு பண்ணது யார், எந்த குப்தா ரூரல் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம் ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு ஓகே. ஃப்ளட்டிங், டூரிசம் ஓகே. இனோவேஷன் அவ்வளோதான் ஓகே. இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் 8th இம்பார்ட்டண்ட்டான ப்ரியாரிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த ஃபண்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா, ஆப்ரேஷனலைஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு they are also going to have the public sector driven research and development. ஏன்னா நம்மளுடைய ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் கிட்டத்தட்ட வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dக்கு எவ்வளோ ஃபண்டிங் தான் ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 to 0.7% ஆஃப் ஃபண்டிங் தான் we are giving, contributing. இந்த 0.7, 0.6மே வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஃபண்ட்ஸ் ஆர் given by the பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பிஎஸ்யூஸ் தான் வந்து பண்ணுறாங்க. அப்போது ப்ரைவேட் செக்டார்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இந்த R&Dங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா. அதை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இன்சென்டிவைஸ் பண்ணி ஏற்றுறதுக்கு தான் நம்ம வந்து இதில் முடிவெடுத்திருக்காங்க. இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh crore அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நம்மளுடைய இதில் வச்சுருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் எக்கனாமியுமே அதே மாதிரியே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 yearsல 5 times வந்து அந்த ஸ்பேஸ் எக்கனாமியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிருக்கோம் ஓகே R&Dயில். நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் இஸ் வித் ஈக்குவேட்டட் டு த லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பூ ஆதார் ஓகேங்களா. எப்படி வந்து நம்மளுக்கு ஆதார் நம்பர்னு இருக்கோ அதே மாதிரி லேண்டுக்கு வந்து BHU ஆதார் அப்படிங்கிற அந்த ஆதார் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேப் சப்டிவிஷன் மேப்புமே வந்து எந்தெந்த ஓனர் எந்தெந்த இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மேப்பிங் பண்ண போகிறாங்க லேண்ட் ஓனர்ஷிப்பை. அதுக்கப்புறமா வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, ஃபார்மர்ஸை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க எந்தெந்த லேண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதன் மூலமாகவும் அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸை டிஜிட்டைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் என்ன பண்ணலான்னா அந்த அர்பன் லோக்கல் பாடிஸும் ரூரல் லோக்கல் பாடிஸும் தே கேன் ஹாவ் taxes ஃபார் தேர் ஓன். ஓகேங்களா. லேண்ட் டேக்ஸு அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி அவங்களால வசூலிக்க முடியும். அப்போ பெரிதும் தேவைப்படக்கூடிய அந்த ஃபண்டிங் மெக்கானிசம் வந்து அவங்களால உறுதிப்படுத்த முடியும். ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனல் டாக்ஸஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ். கிளைமேட் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக சில பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து டேக்ஸ் போட போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்பிஎஸ் வத்சாலயா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் என்னென்னா பிஐஓஸ் இருக்காங்கல்ல, பிஐஓவில் இவங்க என்ஆர்ஐஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்களுடைய மைனர் சைல்டு இருக்காங்கள்ல அவங்களுடைய அக்கௌண்ட்டு தான் இந்த என்பிஎஸ் வத்சாலயா அப்படின்னு அந்த மைனர் சைல்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வச்சுக்கலாம். இது அவங்க மேஜர் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ஆர்ஐ அக்கௌண்ட்டாகவே மாறிடும். மைனர் சைல்டாக இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட்டாக மாறும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து there are some tax proposals. டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are fully exempting 3 important கேன்சர் மெடிசனுடைய அந்த கஸ்டம்ஸ் டியூட்டிஸை வந்து ஃபோர்கோ பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு சார்ஜர் இந்த மாதிரியான கஸ்டம்ஸ் டியூட்டிஸை 15% குறைக்கிறாங்க, சில செலக்டட் கஸ்டம்ஸ் டியூட்டிஸை. அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டிஸ் ஆஃப் த கோல்டு அண்ட் சில்வரையும் அதே மாதிரியே 6%, பிளாட்டினியமுடைய கஸ்டம்ஸ் டியூட்டிஸை 6.4% குறைக்கிறாங்க. இதனால தான் நேற்று வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோடைய அந்த இது குறைஞ்சிது. ஓகேங்களா. கோல்டோடைய அந்த விலை வந்து ஒரு 250 ரூபாயோ 260 ரூபாயோ குறைஞ்சது சவரனுக்கு. அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதோடைய கஸ்டம்ஸ் டியூட்டிஸை குறைக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக சோலார் பேனல்ஸ் அதோடைய செல்ஸோடைய கேபிட்டல் கூட்ஸோடைய கஸ்டம்ஸை எக்ஸம்ட் பண்ணுறாங்க கஸ்டம் டியூட்டிஸை. ஓகே. அண்ட் தென் 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய கஸ்டம் டியூட்டிஸையும் அதே மாதிரியே வந்து எக்ஸம் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைரக்ட் டேக்ஸ் ப்ரொப்போசலில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரேஷ்னலைசிங் த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்ம் கெயின்ஸு 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ்லாம் பண்ணல. ஓகே. லாங் டேர்ம் கெயின்ஸ் வந்து 12.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 10லேருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தே ஆர் கெய்னிங் 1.25 lakhs அதுக்கு மேலே யார் லாபம் வருதோ அவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட்டு வந்து செல்லும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தே ஆர் ஆல்சோ அபாலிஷிங் ஏஞ்சல் டேக்ஸ். ஏஞ்சல் டேக்ஸ் இல்லைனா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா தே ஆர் இன்வெஸ்டிங் இன் அ நியூ ஐடியா. இப்போ ஸ்டார்ட் அப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் ஐடியா பட் தே ஒன்ட் ஹாவ் எனி ஃபண்டிங். பட் சம்படி ஹேஸ் கேபிட்டல் பட் தே ஒன்ட் ஹாவ் ஐடியா. இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெஞ்சரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபண்டிங். இனிஷியலான ஒரு விஷயத்தை ஒரு புது ஐடியா வந்து ஒரு ஃபண்டிங் பண்ணி ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ வந்து வரும்போது அது ஒரு புது ஐடியா. ஓகேங்களா. இது வரைக்கும் யாருமே அதை பண்ணதில்லை. ஓகேங்களா. ஜொமேட்டோவோ இல்லைனா வேறு அந்த மாதிரி எந்த இது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ அது வரும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஐடியா. ஸோ அதுக்கு ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்து ஃபண்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபண்டிங் கேபிட்டலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸ். இது எதுக்காக இந்த டேக்ஸ் வந்து இதுதான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். 2012 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸஸ் போடுறாங்க. ஓகேங்களா. ஏன் டேக்ஸஸ் போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய பிளாக் மணியை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டின் மூலமாக வந்து சப்சிவெண்ட் பண்ணி அதை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஒரு ஐடியான்னு சொல்லி அந்த ஷெல் கம்பெனிக்குள்ளே இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு அதை வந்து ஒயிட் ஆக்கி திருப்பி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக போடப்பட்ட டேக்ஸ் தான் வந்து ஏஞ்சல் டேக்ஸு. இதை யார் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிரணாப் முகர்ஜி போடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லீன் சீசன் இல்லைனா வின்டர் சீசன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்கிறது இல்லை. பைஜூஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய 8 ஸ்டார்ட் அப் வந்து அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
நிறைய எட்டெக் கம்பெனிஸ் இந்தியாவோட எட்டெக் கம்பெனிஸ்க்கு ஒரு முன்னோடி, அதுக்கப்புறம் ரோல் மாடல் இப்படிலாம் சொல்லலாம். பட் அந்த மாதிரியோட கம்பெனியே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பேங்க்ரப்சி ஆன சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டார்ட் அப்ஸுக்குமே வந்து ஃபண்டிங் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலுமே ஏஞ்சல் டேக்ஸுக்கு, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸுன்ற பேரில் ஃபண்டிங்கை விட அதிகமாக டேக்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டேக்ஸை வந்து ஒழிங்கன்னு நிறைய வாட்டி சொன்னதுனால இந்த ஏஞ்சல் டேக்ஸை வந்து இப்போ வந்து ஒழிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளர் டேக்ஸ் ரெஜிம், சேஃப் ஆர்பர் ரேட்ஸ் அப்படின்னு வந்து ஃபாரின் மைனிங் கம்பெனிஸுக்கு வந்து சிம்பிளர் ரேட்ஸ், டேக்ஸ் ரேட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரின் கம்பெனிஸோடைய கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 48%லேருந்து 35%ஆக குறைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேலரிடு எம்ப்ளாயீஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேக்ஸ் ஸ்லாபை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜீரோவில், அதாவது வந்து 3 lakhs வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 3 to 7 3% கட்டணும், 7 to 10 10% கட்டணும், அதுக்கப்புறமா வந்து 10 to 12 15% கட்டணும், 15 to 20 20% கட்டணும், அதுக்கப்புறம் 12 to 15 20% கட்டணும், 15க்கு மேலே 30% கட்டணும். இப்படி தான் வந்து இப்போ டேக்ஸ் ஸ்லாப் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஒன் டைம் டிடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3,50,000 இது வச்சுருப்பார். அவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிடக்ஷன் வந்து 50,000 வந்து அவங்க அது வரைக்கும் குறைச்சிக்கலாம். அப்போ அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த அமௌண்ட்டை 50லேருந்து 75 ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரேஷனலைஸ் பண்ணதன் மூலமாக ஒவ்வொரு டேக்ஸ் பேருமே வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 17,500 வந்து அவருக்கு டேக்ஸ் மணியில் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ருப்பி எங்கே போகுது, எப்படி எங்கே வருது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். எங்கேருந்து உங்களுடைய ருப்பி, ஒரு ரூபா வந்து எப்படியெல்லாம் வருது, வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் அப்படின்னும்போது, உங்களுடைய பாரோயிங்கில் மட்டும் கவர்மெண்ட் வந்து பாரோயிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 27% வந்து அந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இதை வாங்குறாங்க. ஓகேங்களா. டோட்டல் ரெசிப்ட்ஸில் 27% வந்து பாரோயிங்ஸில் மட்டும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் வந்து இன்கம் டேக்ஸ் தான். ஆனால் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பேர் தான் கட்டுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 4% தான் கட்டுறாங்க ஃப்ரம் இன் அவர் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது ஜிஎஸ்டி 18%. அதுக்கு அடுத்து வந்து கார்ப்பரேஷன் டேக்ஸ். ஓகே, அது 17%. நெக்ஸ்ட்டு அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை எழுத சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா வந்து அடுத்த பட்ஜெட் வந்து இன்னொரு 6 மாதத்தில் வரும்போது அதை தான் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ருப்பி எங்கெங்கெல்லாம் போகுது, ஹையஸ்ட்டாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டில் தான் போகுது. கடன் தான் அதிகமாக வாங்குகிறோம், அப்போ கொடுக்குறதும் வட்டி தான் அதிகமாக கொடுப்போம். ஓகே, அதான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதுக்கு அடுத்து எங்கே அதிகமாக போகுதுன்னா, டேக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த டேக்ஸஸில் போகுது, அதாவது டேக்ஸில் டெவல்யூஷனில் போகுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து அங்கங்கே நிறைய, அதுதான் அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக போகக்கூடிய இடம். ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர், மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கன்னா டிஃபென்ஸு, அதுக்கடுத்து ரூரல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட்ஸு, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 lakh crores வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுடைய டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது, ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 16 lakh crore. இதுதான் நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபியில் 4.9% ஆஃப் அவர் ஜிடிபி. ஓகே, 4.9% ஆஃப் அவர் ஜிடிபி. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இதோட உங்களுடைய பட்ஜெட் அனாலிசிஸ் முடியுது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. மொத்தமாக 2%ங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்படி வேணாலும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இதில் நோட்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேணாம். ஓகேங்களா, இதை நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது,
நான் ஹைலைட் பண்ணியிருக்கல அதை ஒரு வாட்டி பாருங்கள், இந்த பிபிடியை ஒரு வாட்டி பாருங்கள், போதுமானது. ஓகே, நோட்ஸ் திருப்பி இதிலேருந்து எடுக்காதீங்க. குமாரகுப்தா இஸ் த ரைட் ஆன்சர். குட். இம்பார்ட்டண்ட் ஆன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீம்ஸ் வைஸ் நம்ம வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டின்னு தெரிஞ்சால் தானே அடுத்து 2025 இதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள், இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு இதையுமே வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதிலேருந்து தான் அடுத்த பட்ஜெட்டை கண்டினியூ பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட இதை நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ அதிலிருந்து 2025 ஃபிலிம்ஸில் கேள்வி கேட்கும்போது தட் வில் பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸாகவும் மாறும். ஓகே, டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு தான் த ஹிந்து நியூஸ் பேப்பர் தட் இஸ் யுவர் டிஎன்டி ஃபாலோஸ் ஆர் அதர்வைஸ் தினமணி தமிழ் நியூஸ் பேப்பர் பேஸ்ட் ஆன் தமிழ் நியூஸ் ஃபாலோ பண்ணலாமா? தமிழ்நாடுக்கு நீங்கள் தினமணி நியூஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி டைம் இருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நோ இஷ்யூஸ். கலால் வழி வந்து இப்போது ஜிஎஸ்டியோட சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும்தான் இன்னும் இருக்குது. ஓகே, பசுபதிநாத் டெம்பிள்ஸ், பஹீரதி ரிவர், ஓல்டு கோர்ஸ் சேஞ்சஸ் பட் நியூ கோர்ஸ் ஃப்ளட்டிங் இஷ்யூ சார். பஹீரதியா இல்லை பாக்மதியான்னு தெரியலையே, ஏதோ ஒன்று சொன்னேன். ஆமாம், அப்படி தான் வச்சுக்கலாம். 3,75,000 வரைக்கும் நோ டேக்ஸும் கூட வச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பிபிடி நான் ரெடி பண்ணல, இது கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் வச்சுருக்காங்க. இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரீம் பட்ஜெட்டையும் ஒரு வாட்டி பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயில்டாக சில பேசிக்ஸ் எக்கனாமிக் டேர்ம்ஸையும் சேர்த்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன, அப்படியும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஒரு வாட்டி அந்த வீடியோவை பார்க்குறது நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அந்த தீம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். இந்த பட்ஜெட்லேருந்து இதை கேட்டிருக்காங்களா, அப்போ இதிலேருந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆர்கானிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, போதும். எதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஓகே, தீம்ஸை பாருங்கள், தீம்ஸ் ப்ரியாரிட்டி ஏரியாஸ் பாருங்கள், அது போதுமானது. ஓகே ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஸோ இனிமேல் வந்து பட்ஜெட் ரிலேட்டடான வர எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் நம்மளால் படிச்சிட முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இனிமேல் வி கேன் டிஎன்டியை தொடர முடியும். ஓகே, பார்த்துக்கலாம். டிஎன்டியில் சொல்கிறீங்களா? டிஎன்டியில் தமிழ்லையா? பாகுமதி தான். ஓகே, சூப்பர். டிஎன்டியில் தமிழில் என்னால் இருக்கிற டைமில் இங்கிலீஷ்லேயே நம்மளுக்கு போட முடியல. ஸோ அதனால் தமிழில் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் தமிழில் வந்து நம்ம படிக்கிறத காட்டிலும் இங்கிலீஷில் படிக்கிறது தான் நல்லது ஃபார் எல்லாத்துக்குமே. ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் படித்து புரிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, தமிழில் நீங்கள் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழில் அந்த ஹெட்டிங்கை போடுங்க. ஹெட்டிங்கை போட்டிங்கன்னா அந்த லிங்க் வரும், நியூஸ் லிங்க் வரும்ல, அந்த நியூஸை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் பேஜில் ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ்னு வரும். அதை ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு வாட்டி படிக்கலாம். ஓகேங்களா, எல்லா வார்த்தையும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகாது, சிலது இங்கிலீஷ்லேயே தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, மற்றபடி உங்களுக்கு ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும், படிக்க முடியும். நான் ஒரு வாட்டி இருக்கிறத நடத்துனதை பார்த்துட்டு தென் கோ அண்ட் ட்ரை திஸ் மெத்தட். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ் மீடியமில் எழுதக்கூடிய கைஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லோரும் ஒரு லைக்கை போட்டுருங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப், அண்ட் தென் சப்போர்ட். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். தென் ஒன்லி ஐ கேன் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.